ஹே guys, welcome back to our channel. இந்த பார்க்க போகிறோம் அப்படின்னா பேனல் ரெசிடென்ட் அண்ட் ஹேக் திஸ் மூணுமே அதுக்கு ஒரு இது பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் இந்த பிரச்சனை தான், யூடியூப்பை திறந்தாலும் இதாங்க வருது. பேசுங்கய்யா, பேனலை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, பட் அது மொத்த இந்தியாவும் போய் பேசணும். தமிழ்நாட்டில் மட்டும் பேசி ஒரு இது கூட பிடுங்க முடியாது. நான் உண்மையாக அதான் சொல்கிறேன். அதுக்காண்டி பேசாமே இருக்க நான் சொல்லலை. அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராமுங்கிறது வந்து இப்போ ஸ்கூல் போகிற எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் இப்போ எல்லாருமே ஒருத்தனை பார்த்து இப்போ அதான் கெத்துன்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ ஒருத்தன் 6th படிக்கிறானே எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்ட்ரீட்டில் அவன் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கான். அப்போ இன்ஸ்டாகிராம் வந்தால் இதான் வீடியோ வருது. இப்போ வந்து அவனுக்கு பேனல் ஹேக் அப்படின்னா என்ன தெரியாது. இப்போ சில பேருக்கு பெரியவங்களுக்கே தெரியாது, அதாவது மிட் ஏஜில் உள்ளவங்களுக்கு தெரியாதப்ப அவனுக்கு தெரியும் பேனல் ஹேக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நானும் சின்ன பையன் தான், எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்ததுனால எனக்கு இப்போ தெரியுது. அதான் சொல்கிறேன், இப்போ தெரியாதவனுக்கு கூட தெரிஞ்சு சரி பேனல் போட்டால் தான் நல்லா அடிக்க முடியும், ஸ்கில் இருந்தால் நல்லா அடிக்க முடியாது, பேனல் போட்டால் தான் சூப்பராக அடிக்க முடியும் அப்படி இப்படின்னு வீடியோ அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான். சரி பேனல் போட்டால் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அதனால தான் சொல்கிறேன், பேனல் போடாதீங்கய்யா, அதையும் சொல்லிடுறேன்யா. பேனல் பேனல் வீடியோ போடாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு மறைமுகமாக அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். என்னடா இப்படி பேசுகிறீ அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து ஒரு இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பேனல் ஹேக் அப்படின்னா தெரியாது, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ரேஞ்சு எவ்வளோ விளையாடிருக்கீங்க, ஒரு ரூம் வச்சு கூப்பிட்றாங்க, அந்த உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக சரி கடுப்பில் வெளில போயிட்டீங்க, ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளில போயிட்டு நீங்கள் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் நோண்டுறீங்க, இல்லை யூடியூப் நோண்டுறீங்க. யூடியூப் நோண்டும் போது அப்போ அதில் வரும் இந்த பேனல் சர்ச் பண்ணுவீங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க, பேனல் ஹேக் ஹவு டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அதை போடுவீங்க. அதை போட்டு நீங்கள் ஃப்ரெண்டை அடுத்த நாள் போய்ட்டு கூப்பிடுவீங்க, டே வாடாடே முடிஞ்சால் அதை வந்து படித்து வர்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. அன்றைக்கி சாயந்தரம் அவன் வந்து விளாட வரும்போது என்னாவும் அப்படியே தான் பேனல் எப்படி அடிச்சா அப்படின்னு அவன் கேட்பான். அப்புறம் அவனுக்கு பாரும், அவன் வந்து இன்னொருத்தவனை கூப்பிடுவான். அப்படியே தாங்க இதுதான் பேனல் ஹேக்குங்கிறது. இப்படி தான் ஆகுமே தவிர நான் அடித்து சொல்கிறேன் வாய்ப்பே கிடையாது, ஒழியாது. இப்போ வந்து கரேனா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வர்றதுக்கு அவங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும், மற்றவங்க நீங்கள் வேலையை பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் இந்த டேக் பண்ணுறது அதெல்லாம் வேணவே வேணாங்க. கரையில கண்டுக்கவே மாட்டான். அவன் என்னைக்கு அழிஞ்சு போகிறானோ அன்றைக்கி தான் அதுவும் அழியும், ஓகேவா? அண்ட் அவங்க நினச்சா மட்டும்தான், ஓகே. அண்ட் இப்போ கரேனா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரத்துக்கு அவங்க இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கரேனா ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக வரும். அதனால் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி விளாடுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு கைஸ். நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க, இல்லாட்டி தட்டி விட்ருங்க. அண்ட் பை கைஸ்.